முருங்கப்பட்டி கிராமத்தில் வெற்றிவேல் வெடிபொருள் தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று அதிகாலையில் எதிர்பாராத விதமாக 2வது யூனிட் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 18 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். உடற்பாகங்கள் சிதறியதால் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் சிதறிய உடற்பாகங்களை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 24 கிலோ அளவுள்ள சிதைந்த உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சென்னை, சிவகாசி, வேலூர் பகுதிகளிலிருந்து சென்றுள்ள வெடிமருந்து தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தொழிற்சாலை உரிய முறையில் இயங்கியுள்ளதா என்பது குறித்தும் மற்ற யூனிட்டுகளில் ஆபத்தான வாயு மற்றும் மூலப்பொருட்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்தும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். வெடிபொருட்கள், மூலப்பொருட்களை தவறாக கையாளுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. வழக்கு குறித்த ஆவணங்களை காவல்துறையினர் சிபிசிஐடியிடம் ஒப்படைக்காத நிலையில் சிபிசிஐடி எஸ்பி ராஜேஸ்வரி மற்றும் டிஎஸ்பி ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். தொழிற்சாலையினுள் ஆய்வு நடத்திய பின்பு ஆய்வு குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் எந்த தகவலையும் அளிக்காமல் புறப்பட்டு சென்றனர். இதனிடையே விபத்தில் இறந்த பிரவீன் என்பவரின் பெற்றோர் தன் மகனின் உடல் கிடைக்காததால் அந்த இடத்தின் மண்ணையாவது தருமாறு காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன் பின் காவல்துறையினர் மண்ணை தருவதற்கு ஒத்துக்கொண்டனர்.